Welcome to the YouTube channel of Balu Striker. It's your boy, Bolu Striker. 4 மணி It's your boy, கிளம்புறேன். Sharad Bhai. நான் தான் அவன். 4 மணி கிளம்புறான்னு சொன்னான். அன்னைக்கு ராத்திரி 6 மணி இன்னைக்கு காலையில் 5:30 மணிக்கு கிளம்புறோம். எங்கே கிளம்புறோம்? தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்கோ. போலாம் அந்த இடத்துக்கு வாங்கோ. வெரி குட் மார்னிங். பக்தியோட காலையில் நான் சொல்லணும் இருந்தாலுமே ஓகே. கோடி கோட்டி கோட்டி யுகா சொல்லு. என்னடா வளர்ற நீங்க? சாங்கு அந்த சாங் எனக்கு தெரியல. ஸோ we are going to கோட்டி we are going to முதல்ல we are going to கோட்டி லிங்கேஸ்வரா which is in கோலார் district. அப்புறம் இன்னைக்கு March 8th. ஸோ ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. உமன்ஸ் பார்க்குறீங்கன்னா ஆனால் இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணலாம் தெரியாது. உமன்ஸ் பார்க்குறீங்கன்னா லைக்கை தட்டி விடுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ, பெல்லை தட்டி விடுங்கோ. பரகா கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் கண்டோன்மெண்ட்டு தாண்டி போயின்னு இருக்கோம். ரூட் எப்படி இருக்குன்னா டுவர்ட்ஸ் பொஸ்கோட்டே அப்புறமா கோலார் டைரக்டு. பட் வயா கேஆர்புரம் தான் போக போகிறோம். கேஆர்புரம்னாலே ஃபேமஸ்னாலே இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் தான். பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கு ரைடு. என்னதான் சம்மர் ஸ்டார்ட் ஆனாலும் லைக் ஃபீலிங் குட். ஸோ அர்லி மார்னிங் ரைட் நீங்கள் 7 o'clock 8 o'clock ஸ்டார்ட் பண்ணுறது பதிலாக ஸ்டார்ட் அரவுண்ட் 4:30 or 5 வெரி குட். ஒரு சின்னதாக 100 kilometers போயிட்டு வந்துடலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால். ஸோ ஃப்ரீயாக பைக்கர் உங்ககிட்ட எந்த வண்டி இருந்தாலும் கோ ஃபார் அ ரைட். ஆலாங்காத்தாலும் என்ன டிராஃபிக்கு. எவனும் வண்டியை நிற்க வச்சுக்கிறானா இல்லை அப்படிதான் இருக்குதா? டிராஃபிக்டா, ரெண்டு பக்கமும் டிராஃபிக், வர வழி டிராஃபிக். என்ன இது? வாட் இஸ் ஹேப்பனிங்? ரோடு வைடு பண்றாங்க. மார்க்கெட்டிங் இஸ் ஹேப்பனிங். கேஆர் மார்க்கெட் இஸ் ஹேப்பனிங். அவன் சொல்கிறான், அதெல்லாம் கேட்டுக்காதீங்க, கண்டுக்கிட்டா வாழ்க்கை கெட்டுரும். அங்கே போறாங்க எல்லாருமே பிரியாணி தின்ன போறானுங்க. கால் காட்டில ரொம்ப கவுசியா இருக்காங்க. நாங்கள் தொலைச்சிட்டு போயிடும். ஓகே, நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டோல் கிராஸ் பண்ண போகிறோம். ஹொஸ்கோட்டை ஹைவே லிமிடெட். நம்ம இப்போ பெங்களூரில் அவுட்டர்ஸ்லேருந்து இருக்கோம். பெங்களூர்லேருந்து இப்போ ஹொஸ்கோட்டை ஹைவே பார்க்குற இடம் பிரியாணி கடையாக இருக்கும். ஹைவேல இருக்காது. உள்ளே போக போக யூ கெட் டு see more பிரியாணி கடைஸ். ரைஸ் நம்ம இப்போ ஃபியூல் ஃபில் பண்ண போகிறோம். The view is beautiful. அங்கே கனெக்டிங் ரோடு இருக்கு. ஆனாலும் பையன் ஆஃப் ரோட் பண்ணுறோன்னு ஆஃப் ரோட் மாதிரி தான் வச்சிருக்கேன். எவனோ சிகரெட் அடிக்கிறான்.
ஆனா ஏதோ பின்னால உட்கார்றவங்க தான் போல என்ன இடத்துல புகையை பார்த்துருக்கீங்க புகை அப்படியே டிராவல் ஆகுது அது ரைட் இருந்து லெஃப்ட்டுக்கு எங்கேக்கு டிராவல் ஆகுதுன்னு தெரியல. ஓகே தேங்க்யூ. ஃபாரினர் இருந்தால் எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க பாருங்களேன் இல்லையா? எந்த தேடுறா போகுது இது பார்க்கிங்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 10 ரூபா வாங்கிட்டாங்க அவங்க உள்ள போட்ட பார்க்கிங்கு பைசா எல்லாம் நினைக்கிறேன் அப்பனா அது இல்லையா? மக்களே வந்துட்டோம், நாங்கள் உள்ளே போகிறோம், உள்ளே போயிட்டே இருக்கோம். உள்ளே வந்துட்டோம் மக்களே. கோட்டிலிங்கேஸ்வரம் கோடிலிங்கம் இருக்கும் ஓர் இடம். கோடிலிங்கத்தில் கோடிலிங்கம் இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு எவ்வளவோ லிங்கம் இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்கு. ஆன் ப்ராசஸ் ஆன டியூட்டி தான் இது. பட் இருந்தாலும் ப்ராப்பராக எனக்கு அவ்வளோவா தெரியாது, சும்மா சொல்லுறேன். ஒரு லிங்கம் கட்டியிருக்காங்கல்ல, ஒருத்தரோட பேரில் இருக்கு. ஸோ இவங்க ஒரு பேரில் ஒரு லிங்கம் இருக்கா? ஐ மீன் ஒருத்தர் இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பூவரசன், பொன்னி அரசன், அந்த மாதிரி நியூ அவங்க பேரில் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி. இங்கே 90 lakhs, அதாவது 90 லட்சம் லிங்கம் இருக்கான். இன்னும் 10 லட்சம் வேணுமா? டொனேட் பண்ணுறவங்க டொனேட் பண்ணலாம், பைசா தரணும். நான் வட்டாமல் விட்டுறேன்னு வந்துட்டேன். உன்னோட கருத்து நீ தரையடா? 10 லட்சத்துக்கு ஒரு லிங்கம் நீ தரமாட்டியா? பக்தி மனசில் இருந்தால் போதும். அது கரெக்ட் தான். மக்களே, 2 சாமி கோயிலுக்கும் போய் தரிசனம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உள்ள சுற்றுற வேலை தான். பட்டை போட்டாச்சு. பட்டை முருகா சுற்றுற இடத்துலலாம் லிங்கம் மட்டும்தான் காணும். இங்கே ஒரு மிரர் இருந்துச்சு, அதனால ஒரு மிரர் வீடியோ. இங்கே ரொம்ப பிஸ்னஸாக பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப வருத்தம்பா. பட் கோயில் பிஸ்னஸ் ஆகி ரொம்ப நாளாச்சு, ரொம்ப வருடங்களாச்சு. ஃபோன் பண்ணிட்டாங்க.
அதை சொல்லி நிறுத்த சொல்லுங்க பாய். ಅದರೊಳಗಡೆ ಆಟ ಇದೆಯಲ್ಲ ಅದಕ್ಕೂ ಅದು 150 ತಗೋಬೋದು. மக்களே, கோவில் இவ்வளோதான். இங்கே இது தாண்டி நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். அப்படி இல்லைனாக்கா கேஜிஎஃப் மூவி. என்ன சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸெல்லாம் கிடையாது. கேஜிஎஃப் மூவி ஷூட்டிங் ஸ்பாட் எங்கே நடந்தது அந்த இடத்துக்கு போகிறது பிளான் அப்படின்னா அங்கே போயிட்டு போவோம். இல்லைன்னா டைரெக்டாக வீட்டுக்கு போவோம். டைரெக்ட் என்ன வேணாலும் நடக்கலாம். மழை கூட வரலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், வெளியில் போயிட்டு சாப்பிடுவோம். ஏன்னா யோசிச்சுட்டான் அப்படிதான் இப்போதைக்கு. ஸோ கோயில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே கும்பிட்டு கஷ்டமாக கோயில் எது என்ன பார்த்து வச்சுட்டா பார்த்தீங்களா. பட் ஆனால் எங்கள் கோயில் எல்லாமே நல்லா இருந்தாலும் வெறும் பிஸ்னஸ் தாங்க. பிஸ்னஸ் பண்ணுற பூசாரிக்கு என்ன லாங்குவேஜ் மொழின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அது மட்டும் சரி பண்ணணும். கவர்மெண்ட்டாக இல்லை ப்ரைவேட்டாக யார் இந்த கோயில் நடத்துகிறாங்களோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்களே அப்படி பண்ணனாக்கா நீங்களே மாறிடுங்க. பஸ்ஸில் மறந்துட்டோம். Guys, we are on the way to KGF spot. பட் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணது ஒன்று, ஆனால் போயின்னு இருந்த லொக்கேஷன் ஒன்று. லொக்கேஷன் பேர் என்னது ஃபஸ்ட்டு? லொக்கேஷன் பேர் என்னது? லொக்கேஷன் பேர் வந்துட்டு சைனைடு இல்லுங்க பேர். சைனட் இல்லுக்கு சைனட் லேண்டுன்னு போட்டுருக்காப்புல. அது வேற இடத்துல போயிருக்கு. 4 கிலோமீட்டர் முன்னாடி வந்துட்டோம். கிடையாது, வாபஸ் போயிடுவோம். சாப்பாடு சாப்பிட்டாச்சு, ஃபினிஷு. சாப்பாடு சாப்பிட்டாச்சு. வந்த இதுக்கு காலையிலேருந்து ஒரே பசி மயக்கம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபேன் குவாலிஃபையிங், வேல் வரிங். ஆமாம். ஸோ தண்ணி ஊற்றிங்க ஒரு கப்பில் கோயினூர் சாப்பிட்டோம். நீங்கள் பார்க்கலாம் கேஜிஎஃப் ஃபுட். இது ஆக்சுவலாக கேஜிஎஃபோட ஃபினிஷ். இங்கே தான் கோல்ட் காயின் இருக்குமா? ஆக்டி பாய் இங்கே தான் இருந்தாராம். இங்கே தான் கோல்டு தங்கம். பாருங்க, தங்க சிட்டி எல்லாமே. இப்போ நான் தங்கத்தை எடுத்துட்டு போகிறேன். நான் தான் பணக்காரன். எப்படி தம்பி போகணும்? இப்போ சொல்லுங்கள் சார், நாங்கள் எங்கே இருக்கோம்? இப்போ சொல்லுங்கள் சார், நாங்கள் எங்கே இருக்கோம்?
நாங்கள் இப்போ வந்து கோல்டு மைனிங்கில் இருக்கோம். இப்போ நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரியாமல் கோல்டு மைன் பண்ண போகிறோம். பண்ணி டன்னாக எடுத்து இதுதான் கேஜஸ். ஓகேவா? கேஜஸ் வீடு பாருங்கள், எல்லாமே கோல்டில் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பெங்களூரில் போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு என்ன கட்டலாம், ஒரு கிச்சனில் ஒரு ஹாலில் இருக்கிற ஒரு மெட்டீரியல் ஒன்று கட்டிடலாம். क्या बोलते अच्छा अच्छा बोलते अच्छा अच्छा करते. ஒன்றும் இல்லை, இந்த சர்க்கிளில் இருக்கும். அதை தான் இவன் நேரம் கத்தின்னு இருந்தான். சொல்லுடா, என்னடா சொல்ல வர? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். போவோம், ஃபோட்டோ ஷூட். உச்சி மக்கள், நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் மக்கள். இதுதான் அந்த இடம் சொன்னது மக்கள். ஆனால் இங்கே என்ன எழுவுனே தெரில. அங்கே வந்து நம்மளோட வண்டியை நிற்க வச்சுருக்கோம் மக்கள். அங்கே இங்கே இருக்க வண்டி, அந்த சைட்லேருந்து வந்தோம். ஆனால் இன்னும் எழுவுன்னு தான் தெரில. இது கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் பின்னாலேருந்தே 2 வீலர் போகாத வழியாக தான் இருந்தது. எப்படி எடுத்து வந்து அங்கே நிற்க வச்சுட்டு வந்துட்டோம். தம்பி முன்ன போகிறாப்புல. இதெல்லாம் என்ன கிரானைட் இது? ஏதோ நைஃபர் சைஃபர் ஏதோ எல்லவோ ஏதோ சொல்லுவாங்க. சைனைடா? அப்படின்னா சைனைட்னாக்கா நீ இது சாப்பிட்டா செத்துருவியா? பாம்பா? பாம்பு? பாம்பு பக்கரி தெரியுமா உனக்கு? கேஜிஎஃப் இடம் நானுங்க அங்கே நல்லாயிருக்கு ஒரு மாதிரி. ஆனால் அங்கே ஒர்க்கி எப்படி போகிறது லொக்கேஷன் இங்கே காட்டுதானே கூகுளில். எங்கே போகிறேன்னே தெரில. தம்பி கூப்பிட்டு போகிறான். அங்கே என்ன இருக்குன்னு தெரில எனக்கு. என்ன கூத்து பண்ணுறானுங்க. பத்து வச்சுருக்காங்க போல. இங்கே வந்து ஷூ தான் அழுக்காச்சு. அட்லாஸ்ட் அப்படி வந்தோம். இது வழியாக ஏதோ ரூட் மாதிரி தெரியுது மேலே ஏற. அஃப்கோர்ஸ் ரூட் மாதிரி தான் இருக்குது. மேலே ஏறிட்டு பார்ப்போம் எப்படி போகுது இல்லைன்னா இருக்குது என்பதை. வில் எக்ஸ்ப்ளோர். எக்ஸ்ப்ளோரர் 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 எக்ஸ்ப்ளோரர். அங்கே மட்டும் பாருறேன், ப்ரௌனுக்கு நடுவில் ஒரு பிங்கி. எங்கே பிங்க்கு? அந்த பிங்க்கு கிடையாது. திஸ் திங் அங்கே நடுவில், அது மட்டும் மக்களே. கீழே பக்கமாக இது ஒரு ஓட்டை போகுது. அது எங்கேருந்து ரூட் வந்தது? அங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து வந்தது. இது போகுது. அங்கே ஒரு பால் எரிஞ்ச ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. மைட் பி அதுதான் ஷூட்டிங் ஸ்பாட்டாக கூட இருக்கலாம். ஐ டோன்ட் நோ மச் பிகாஸ் ஐ டோன்ட் நோ மச். எஸ், வண்டிக்கிட்ட இருந்து வருது. இங்கே வந்திருக்கோம். இப்போ இந்த சைடு மேலே ஏறலான்ற ஒரு கோலில். பட் ஏற முடியும் தான் நினைக்கிறேன். லைட்டாக ஒரு க்ராஸாக தான் இருக்குது. அந்த பக்கம் ஒரு பாதை போகுது. பட் ஆனால் நடுவில் ஓட்டை போட்டுட்டுருக்குறானுங்க. எவன் செஞ்ச வேலை தெரில. வித்தியாசமாக இருக்குது ஒரு மாதிரி. ஏறிட்டோம். நல்லா இருக்குது இடம். ஆனால் ரொம்ப வெயிலாக இருக்குது. இதுதான் மடம். நாங்கள் அந்த வழியாக வந்தோம். இப்படியே வந்து அங்கேருந்து உள்ளே ஏறி இது வந்துட்டோம். தம்பி என்ன போகிறாப்புல.
இதுதான் இந்த சீன் காட்டணுமா? என்னடா இடம் இது? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இந்த செடி மேலே இருக்கிற செடி, அந்த செடி அவ்வளோதான். ஏன் அங்கே ரூட் ஒன்று இருக்கு? அது ரூட் போகுது என்ன? மேலே வந்துட்டோம், பாதை வேறு போகுது. அவனும் போகிறான் எங்கேயும். இப்போ இங்கே பத்தி வச்சிருக்காங்க. பத்தாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன் பாருங்க. இதோ இப்படி தான். இந்த பில்லு மாதிரி இருக்கிறதே 2 அடி கிட்ட இருக்குது, 2 அடி 3 அடியும் இருக்குது. நடுவில் அந்த க்ரீன் அது என்ன ஒரு மாதிரி ஆலுவரவா கேட்டப்பில் ஏதோ என்ன எழுவு மாதிரியும் இருக்குது. பின்ன இந்த செடி அது ஒரு பூச மரம் சம்திங். இப்படி 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 எப்படி காத்து காத்து வீசுது, என்ன பார்த்து வீசுது. ஒரு கிளே மாதிரி இருக்குது. இங்கே பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு கல் மாதிரி இருந்தாலும் அது இதுதான். ஒரு இதாக பார்க்குமா, ஒடிஞ்சிடுச்சு. இப்படி தான் சரத் மனஞ்சு ஒடிஞ்சு போயிடுச்சு, சுருங்கி போயிடுச்சு. டேல்ஸ் மாதிரி இருக்கு, டேல்ஸ் வீட்டுக்கு போகிற டேல்ஸ் மாதிரி ஸ்ட்ரைட்டாக. மக்கள் இந்த இடத்துல வந்தால் நாய் கால் தடம் மாதிரி இருக்குது, ஆனால் பெருசாக இருக்குது கால் தடம். அது யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா என்ன சொல்லுங்கள். எனக்கு இன்னும் அநேகமாக லைக் ஃபாக்ஸ் நரி அந்த மாதிரி தான் இருக்குது. கால் தடத்தை காட்டுறேன். எங்கே அங்கே இருக்குதோட எதுனா கால் தடம்? ஒன்று இருக்கு. அது பெருசாக இருக்குது, ரெகுலராக சைஸ் இல்லாத மாதிரி ரொம்ப பெருசாகவும் இருக்குது. இன்னும் பின்னால் கொஞ்சம் அதிகமாகவே ஏறிச்சு. அதுதான் அதுவும் சும்மாவும் நினச்சிட்டு பார்த்தா கால் தடுங்க. இதெல்லாம் பாருங்க, எவ்வளவோ சில வந்து போனதா இல்லை ஒன்று தான் இவ்வளோ தடவை போச்சா, கேங்காக போனதான்னு தெரியல. பெருசாக இருக்குது. ஃபாக்ஸ் இருக்கிறதுக்கும் ரொம்பவுமே வாய்ப்பு இருக்குது. அது பாருங்கன்னாரு, அங்கே போயிடாத இதுங்களா. என் கை கூட வச்சு காட்டுறேன் பாருங்க. இங்கேருந்து இவ்வளோ இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ இது 3 இன்ச்சில் இருக்குது கால் தடம். நாய் இதெல்லாம் அவ்வளோ பெருசாலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது, ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இங்கெல்லாம் போகும்போது டஃப்பாக இருக்குது. போயிட்டு வந்தோம், ஒரு பயனும் இல்லை. ஆனால் நல்ல ஒரு என்னது அட்வென்ச்சராக இருந்தது. ஸோ அதை அப்படியே முடிச்சுக்கிட்டு வரோம். நல்ல ஒரு லைக் ராக் கிளைம்பிங்கு, பின்ன ஜூ அனிமல்ஸில் இருக்கிறதெல்லாம் ஜங்கல் அனிமல்ஸாக இங்கே சுற்றுது. நம்ம நல்ல நேரம் நம்மளுக்கு காணல. அண்ட் முந்தா நேற்றோ தான் 10 வச்சுருக்காங்க. மொத்த பருப்பலை ஏற்பலை
எனக்கும் தெரியல. ஸோ முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். இன்னும் அந்த சைடும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் பார்க்கணும். எந்த டைலுக்கு ஓ அந்த சைடு பார்க்கணுன்னே அப்படியே இது அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு வந்தோம். ஸோ இங்கே இருக்கிற இடம் தான் பார்த்துட்ருக்கீங்க. மேபி லைக் மைனிங் இதுக்கு இங்கே பக்கத்தில் ஃபேக்ட்ரி மாதிரி இருந்தால் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே மேலேருந்து கீழே இறங்குவாங்க பூமி உள்ள. அந்த மாதிரி மைட் பி இருக்கலாம். சில வேலை குட்டை மாதிரி அப்படியே அது பாட்டுக்கு இருக்குது. எதுக்கு சும்மா குட்டை ஆகுது என்பதெல்லாம் தெரியாது. மக்கள் அப்போ அங்கேருந்து வந்த மக்கள் இந்த இடத்துல ஏதோ பாலஞ்ச மாதிரி இருக்குது. பட் ஆனால் இங்கே நல்ல ஷூட்டிங்க்கு ஸ்பாட் மாதிரி பண்ணிக்கலாம் மக்கள். அங்கே பாருங்கள் மக்கள், ஏதோ பில்டிங் இருக்குது மக்கள். என்ன சொல்லுடா டேய். சூப்பர் சூப்பர். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே பாரு, ஓட்ட போன இடத்துக்கு இந்த கட்டையை வச்சு நிற்க வச்சுருக்காங்க போல். இல்லை ஒரு மாதிரி கட்டையை பதுக்கி வச்சுருக்காங்களா. ஆனால் சரிஞ்சிருக்கு. ஒரு பயணம் இல்லை, வந்தோம், ஒரு அட்வென்ச்சராக இருந்தது, முடிஞ்சு. அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. ஸோ எஸ், பாதி அட்வென்ச்சர், பாதி ஸ்பிரிச்சுவல், எஸ், பாதி நல்ல ரைட். நீ பாதி நான் பாதி. இன்னைக்கு முடிஞ்சு. ஸோ சண்டே வாஸ் அ குட் டே. இப்போ டைம் வந்து 3 மணி. அப்படின்னு 7 மணிக்கு போய்ட்டு நாங்கள் ஸோ இங்கேருந்து வேர்ல்ட் கப் தானே, வேர்ல்ட் கப் இங்கேருந்து கிளம்புறோம். இப்போது கிளம்புறோம். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல்ஸ். சரிங்க விட்றோம். வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ். எஸ். ஸோ பார்க்குறோம், தெரிக்கிறோம், தெரிக்க விட்றோம், பறக்க விட்றோம், தெருநாள விட்றோம், சூற விட்றோம். அவ்வளோதாங்க. அவ்வளோதான், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வந்தோம், பார்த்தோம், முடிஞ்சிச்சு. வந்தோம், பார்த்தோம், முடிச்சிட்டோம். கோவில் போனோம். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு இடம் அங்கே போனோம். அதுக்கப்புறம் இது எக்ஸிட் வெளியில் இங்கே ஒரு குட்டியாக ஒரு இடம் இருந்துச்சு, அங்கே தான். சரி, அவ்வளோதான். அந்த கேஜிஎஃப் மாதிரி ஒரு இடம் எங்கேன்னு கிடைக்கல. அங்கே ஏதோ ஒரு இருக்குது, அநேகமாக அது கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. யாருக்காச்சும் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விடுங்க. ஆனால் நாங்கள் போகிறது கிடையாது. போன இடத்துக்கே திருப்பி போக மாட்டோம். ஸோ எந்த ஸ்பெஷல் இருந்தால் கண்டிப்பாக போகலாம், பிரச்சனை கிடையாது. சரி, அவ்வளோதாங்க. அவ்வளோதான். இத்துடன் முடிவருகிறோம். கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் டேக்கிங் கேர் ஆஃப் இட்ஸ் மீ அண்ட் ஹிம். அவனோட நான்.